யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம்? வா மோதி பார்த்துடலாம், நீ பெரிய ஆளா இல்லை நான் பெரிய ஆளா, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம். நீ பெரிய அறிவாளியா நான் பெரிய அறிவாளியா, வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம். ஆனா இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது? அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா, உன்னை விட நான் மிகச் சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டி இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சிறந்த அடிமைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 அடி பாஞ்சாருன்னா, அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல உன்னை விட நான் மிகச் சிறந்த அடிமைன்னு 16 அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. சின்ன உதாரணத்தை சொல்றேன். பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், கிளைகள். ஈரோட்டில் ஒரு பிரான்ச் இருக்கும், சேலத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும். ஆனால் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லா பிரான்ச்சையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, செய்திகளில் பார்த்திருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். அவர் வழியில் அதே மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் ஹரித்வார் போறேன், ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில் போய் அவர் சேர்ந்துட்டாரு. அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. அந்த அளவுக்கு ஹெட் ஆஃபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது, ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம், அவ்வளவுதான். இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும். இதற்கு இந்த மேற்கு மண்டலத்துடைய 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி, யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றியை, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது. அந்த வெற்றிக்கு இந்த மாநாடு நிச்சயம் ஒரு அடித்தளம் போடும்.